ஷேய் பரமா சூரியன் போடுதான்ப்பா சந்தோஷம். ஏப்பா ரொம்ப அநியாயப்பட்டு போகுதப்பா, பயங்கர அநியாயப்பட்டு போகுது. நமக்கு மேலே அப்பாறப்பட்ட கடவுள் ஒன்று இருக்கான், அவன் தான் தண்டனை கொடுப்பான். இது நம்ம கொடுக்க முடியாது, நம்ம உட்காரக்கூடாது அப்படின்னு தெரியணும், புரியணும். கல்வி படிப்பால் புரியணும். அப்போ கல்வி படிப்பு சைவரால் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் கணக்கு. ஒரு உணவுகளில் என்ன தயாரிக்கும், ஒரு பூமியில் என்ன தயாரிக்கும், அது நீதிமன்றம் என்ன அர்த்தம்? இந்த காலத்தில் மன்னராட்சியிலே நீதிமன்றம் அங்கங்கே மரம் இருக்கும், கல்லுத்தூண் இருக்கும். தப்பு சரியா அந்த இடத்துல ஸ்பாட்டில் தூக்கு தண்டனை, கை கால் எடுக்கிறது எல்லாத்தான் போட்டிருக்கான் கடவுள் உள்ள, ஈஸ்வரனே போட்டிருக்கான். நீ தானப்பா போட்ட பிரம்மா? அப்போ பயம் இல்லாமல் போகிறான், மாதிரி போகிறான், அப்படியே அழிக்கிறதுக்கு போகிறான். பூமியில் கடவுள் இருக்க கணக்கில் கடவுளை பார்க்கணுமே, அந்த எண்ணம் வரல. ஒரு குடும்பம், கடவுளுடைய குடும்பம் பூமியில் உட்காந்துருக்குன்னா ஒரு வார்த்தையாக கேட்கணும் நீதிமன்றம். இதை பார்த்தா தான் ஜட்ஜிகளுக்கு புரியும் கடவுள் எப்படி உட்காந்துருக்கார், ஜட்ஜி கோர்ட்டு எப்படி உட்காந்துருக்கு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு எப்படி உட்காந்துருக்கார், எப்படி கணக்கில் நிற்கார் கடவுளே. இவ்வளவு தப்பு செஞ்ச இந்த மாநில பேருக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பூமியில் இறங்கியிருக்கார். நீதி நியாயம். தர்மத்தை அழிச்சிட்டான், தர்மம் கொடுத்தார், நல்லபடியாக இயற்கையில் கொடுத்தார், எல்லாம் செயற்கையாக்கி அழித்து போகிறான். எவ்வளோ பெரிய தப்புப்பா, சரிதானப்பா பிரமா? அதுக்கு தான் உங்களுக்கு சாப்பாட்டு உணவு இயற்கையில் அமிர்த பால், எல்லாத்துக்குமே கடவுள் குடும்பம் எல்லாத்துக்குமே அந்த பசி அமர்த்துறது பால், அது இயற்கை. அந்த பாலை இன்றைக்கி நம்ம அறந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மானிட தயாரித்ததில் நம்ம தொட முடியுமாப்பா சொல்லு? அதான் ஈஸ்வரன் கரெக்டாக அந்த ஆடு மாடு கோழிப்பறவைகளுக்கு சாப்பாடு உணவு கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு, அவன் அவ்வளோதான் முடியும். பாவம், கஷ்டம், கருமா. தாய் தான் கண் கலங்கும், கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பான், கண் கலங்கி உட்காந்துருப்பான். சரி, இவர் உன் அண்ணன் சிரிப்பான், நைஸாக சிரிப்பான், அவன் சிரிச்சிட்டு தான் இருப்பான். ஆனால் இந்த செம்மத்தில் பிள்ளைகளை பார்த்து பவுசு அடைதான், வேறு ஒன்றும் இல்லை. என் பிள்ளை இந்த செம்மத்தில் 3 பிள்ளைய பார்த்து நாகராஜன் மகன் இளையவன் பார்த்து அந்த சந்தோஷம்தான் படுதான். இந்த மானிட கொசு மாதிரி இருக்கான், என் பாதத்தை வச்சா ஒரு நசுக்கிடுவேன் அப்படிங்க சொல்லுதான்ப்பா. நாங்கள் இருந்தது உனக்கு சொல்லணும்ல. சூரியன் 8 நாட்டு சனி இருக்கானா, எல்லாம் ஈஸ்வரன். நாங்கள் எல்லாமே நண்பர்ப்பா, வெளியில் காட்ட மாட்டோம், நீ தான் வெளியே விடுதோம். நண்பர்னு இங்கே நண்பர் அவன் விட்டு கொடுக்க மாட்டான், எல்லா பவரும் வச்சுருப்பான் கடவுள், அவன்கிட்ட தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் எந்த பவர் தான் கேட்க மாட்டோம். நண்பனுக்கு துரோகம் செய்ய மாட்டான் கடவுள், அதான் கடவுள் ஈஸ்வரன் பரமசிவன். சந்தோஷம்பா, கணக்கு போட்டாச்சு. இன்றைக்கி நாள் திருவோடு போயிடுச்சு. மானிட பிறவிக்கு ஒன்று விடாமல் வகுத்துக்குள்ளே கிடந்தான் சரி, தூக்கி சுமந்துட்டு போகிறவளுக்கும் அவன் பிள்ளைக்கும் திருவோடு ஏந்தி வெளியே போவோம். தப்பு கணக்கில் காலியாயிரும், பூமிக்கே ரத்தம், அதான் ரத்த பலி. என்ன பண்ணோன்னு கேட்டால் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் திருவோடு கொடுத்தாச்சு, அவன் திருவோடு தூக்கிட்டு தான் போவான். நீயே பாரு, இன்னையிலேருந்து பார், அவன் திருவோடு தூக்கிட்டு போவான். மந்திரி இருக்கானா, கையை பிளந்து ஆட்டுதானா, அவன் திருவோடு தூக்கிட்டு தான் உட்காருவான் நாற்காலி சேரில். முதலமைச்சர் நாற்காலி சேரில் திருவோடு தூக்கி உட்காருவான். எம்எல்ஏ பூரா தமிழ்நாடு முழுவதும் இருக்க பூரா திருவோட தூக்கி தான் உட்காருவான். நமக்கு கண் பார்வைக்கு மானிட பேலுக்கு தெரியாது. ஒன்றுக்கு கடிச்சிக்கிடுவான், நக்கிக்கிடுவான். இனிமேல் தான் அடி திருவோடு கொடுத்தாச்சுல, சூரியன் வந்து கொடுக்கணும் திருவோடு. நான் 7 ஜென்மமாக உதிச்சேன்ல, இந்த நாக்கால் நான் வாக்கால் கொடுக்கணும் கணக்கு. முக்கால் சத்தியம்பா.